பொது இடத்தில் மாடுகளை வெட்ட தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது உச்சநீதிமன்றம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, வழக்கு விவரங்கள் என்ன? தற்போது உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு என்ன? சமீபத்தில் பக்ரீத் பண்டிகைக்கு முன்பாக அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தவிர பிற இடங்களிலே விலங்குகளை வெட்டுவதற்கு தடை விதிக்க கோரி மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது, உங்களுக்கு நன்றாக தெரியும், இறைச்சிக்காக வெட்டப்படும் விலங்குகள், அதாவது ஆடுகள் போன்ற விலங்குகள், அதற்கான இடங்களிலே மட்டுமே உரிய முறையிலே உரிய அனுமதியுடன் வெட்டப்பட வேண்டும் என்று விதி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பக்ரீத் பண்டிகை சமயத்திலே பலி கொடுப்பதற்காக விலங்குகள் பல இடங்களிலே வெட்டப்படுகின்றன. அப்படி அது போன்ற நிகழ்வுகள் நடப்பதை தடுக்க வேண்டும். அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே இது போன்ற நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது போன்ற பலி கொடுக்கும் நிகழ்ச்சிகள் அனுமதிக்கப்பட்ட இடங்களிலே மட்டுமே நடைபெற வேண்டும். இதற்கென்று பக்ரீத் போன்ற பண்டிகைகள் சமயத்திலே பல்வேறு இடங்களிலே நடப்பதை அனுமதிக்க கூடாது, இதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்ற வாரம் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருந்தது. அந்த மேல்முறையீடு மீதான விசாரணை விவரம் தான் தற்போது வெளிவந்திருக்கிறது. உச்சநீதிமன்ற கோடை விடுமுறை முடிந்து இன்று முதல் பணிகள் தொடங்கி இருக்கும் நிலையிலே உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை தற்போது உச்சநீதிமன்றம் தடை செய்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் விதித்த உத்தரவு தற்போது அமலுக்கு கொண்டு வராமல் இருப்பதற்காக உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அமலில் இருக்கும் அந்த தடையை உச்சநீதிமன்றம் நீக்கி இருக்கிறது. ஆகவே இனிமேல் பக்ரீத் போன்ற பண்டிகைகள் சமயத்திலே எப்படி பலி கொடுக்கப்படுகிறது, எந்தெந்த இடங்களிலே கொடுக்கப்படுகிறது என்பதை தமிழக அரசே முடிவு செய்யலாம். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் இது போன்ற அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தவிர பிற இடங்களிலே நடப்பதை தடுக்க வேண்டும் என்று விதித்திருந்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு வழக்கு நடைபெறும். அப்போது வழக்கின் இறுதி விவரங்கள் தெரிய வரும். தலைவரி, தற்போது இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் என்னென்ன காரணங்களை அடிக்கோட்டிருக்கிறது கணபதி? அதாவது, நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே இது போன்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு விதிகள் இருக்கின்றன. இறைச்சிக்காக விலங்குகள் வெட்டப்படும் போது அவை அதற்கான இடத்திலே உரிய அனுமதி பெற்று மருத்துவ சான்றிதழ் உள்ளிட்டவற்றை பெற்று அந்த குறிப்பிட்ட இடங்களிலே மட்டும்தான் வெட்டப்பட வேண்டும் என்கிற விதி இருக்கிறது. இந்த விதியை அமல்படுத்த வேண்டும் எனத்தான் தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் பக்ரீத் போன்ற பண்டிகைகள் மற்றும் பிற நிகழ்வுகளிலே சூழ்நிலைகள் வேறாக இருப்பதை கருதி, நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே பல்வேறு மாநிலங்களிலே வெவ்வேறு சூழல்கள் இருப்பதை கருதி தற்போது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்து விசாரணை. அப்போது இரண்டு பக்கங்களுமே விரிவாக தங்களுடைய வாதங்களை, காரணங்களை முன்வைக்கலாம். அந்த சமயத்திலே உச்சநீதிமன்றம் அனைத்து வாதங்களையும் கேட்டறிந்த பிறகு தனது இறுதி தீர்ப்பை வழங்கும். ஆகவே இடைக்காலமாகத்தான் உயர்நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பித்த தமிழக அரசு என இருந்தது. விவரங்களுக்கு நன்றி கணபதி.